நீட்ல பயாலஜி வந்துரும், கெமிஸ்ட்ரி கூட எப்படியாச்சும் கஷ்டப்பட்டா வந்துரும். ஆனா இருக்கிறதுலே வரவே வராத ஒரே சாப்டர், ஒரே சப்ஜெக்ட் பிசிக்ஸ் தான். என்னதான் தலைக்கீழா நின்று தண்ணி குடிச்சாலும் வராது. நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீட்ல ஐ காட் 10 மார்க்ஸ், செகண்ட் அட்டெம்ப்ட் நீட்ல வந்து ஐ காட் 120 மார்க்ஸ். ஆனா என் பக்கத்துல இன்னொருத்தன் 160 மார்க் எடுத்தவன் இருக்கான் ரிப்பீட்டிங் பண்ணி. நானும் அவனும் சேர்ந்து உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க, ஆனா பிசிக்ஸ்ல வந்து இப்போ ஒரு 150 பிளஸ் நீங்க எடுக்கணும், உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்க போறோம் இந்த வீடியோல. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்படியே உங்க நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றேங்க. ஸோ பிசிக்ஸ் பத்தி ஒரு சின்ன குட்டி டிஸ்கஷன், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் இந்த வீடியோ, மறக்காம ஃபுல்லா பாத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா என்ன பத்தி சொல்லிடுறேன், பிசிக்ஸ் சுத்தமா வராது. எனக்கு பிசிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வரவே வராது. நான் அப்படி எனக்கு என்னன்னா நீட் போகிறதுக்கு எனக்கு தேவை பிசிக்ஸ். அப்ப அதுக்கு தேவையான மார்க் ஒரு 120ல இருந்து 150 மார்க், அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்றத என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. அதை பத்தி மட்டும் தான் பண்ணேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படியாச்சும் இந்த 120ல இருந்து 150 மார்க் வேணும். அந்த 120ல இருந்து 150க்காக மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ரிப்பீட் பண்ணும்போது ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது எங்க சார் நானும் அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்போம். லிட்டரலி ஐ வாஸ் 0. 5 மார்க்கும் 10 மார்க்கும் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீட் 2020. ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 5 மார்க் 10 மார்க். நான் அதுல மட்டும் ஒரு 100 மார்க் எடுத்திருந்தா இன்னைக்கு நான் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சிருப்பேன், ஒரு முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். CRRI. ஆமா, அந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம பசங்க பண்ணிடக்கூடாது. 15 நாள் தான் இருக்கு, பிசிக்ஸை படிக்கவே முடியாதுன்னு விட்டனா கடைசியில சீட்டே கிடைக்காது. நீ எழுதுறது ஒண்ணுதான், எழுதாத இருக்கிறது ஒண்ணுதான். மினிமம் 100ல இருந்து 120 மார்க் வேணும் உனக்கு சீட் வேணும்னா, இல்ல ஒரு 80 மார்க்காச்சும் வேணும். நீ எக்ஸ்ட்ராடினரியா கெமிஸ்ட்ரி பயாலஜி பண்ணாலும் உனக்கு ஒரு 80 மார்க் வேணும். அதுக்காக 80ல இருந்து 150 நீ ஏம் பண்ற. நாங்க உனக்கு சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸை பண்ண 15 நாள் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு சொல்லிடுறேன். என்னோட அப்ரோச்சே எப்படியும் 60%ல இருந்து 70% ஈஸி கொஸ்டின், ஜெனரலி பேலன்ஸ் 20ல இருந்து 30%, 20ல இருந்து 25% மாடரேட் கொஸ்டின்ஸ். நான் யோசிச்ச செட்டப்ல 10% கொஸ்டின் டஃப் கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல 60% கொஸ்டின்ஸ், 60ல இருந்து 70% நான் டார்கெட் பண்ணிட்டாலே எனக்கு ஒரு 100 மார்க் வந்துடும். 60ல இருந்து 70 வேணும்னா ஃபார்முலா ஸ்ட்ராங்கா இருக்கும், தியரிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, அப்ப ஃபார்முலா ஸ்ட்ராங்கா இருக்கும்னா ஃபார்முலாஸ் திருப்பி செவுத்துல மாதிரி ரிவைஸ் பண்ணனும், படிச்சிட்டே இருக்கணும். சோ அது எனக்கு உண்மையிலே 21 நீட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்து கம்பேர் டு 2020 நீட். ஆமா, 21 நீட் வாஸ் குட் பேப்பர் பிசிக்ஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து லிட்டரலி வந்துட்டு பட் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. லாஸ்ட் லிட்டரலி 30 minutesல ஐ ஹேட் டு கம்ப்ளீட் தி நீட் பிசிக்ஸ் பேப்பர். அந்த 30 நிமிஷமும் என் மைண்ட் எல்லாம் சரண், ஒருவேளை நீ இதை மிஸ் பண்ணிட்டனா அவ்வளவுதான். இந்த 30 நிமிஷத்தை பார்த்து பயப்படாது. 30 நிமிஷம் நீ உன் பெஸ்ட்டை கொடு, வரது வரட்டும். அந்த ஒரு மைண்ட் செட்ல இறங்கிட்டேன். இப்போ நான் ஒருவேளை விட்டேன்னா என்ன ஆக போகுது, தோத்துருவேன், கண்டிப்பா சீட் கிடைக்காது, திருப்பி ரிப்பீட். அப்போ அந்த 30 minutesல நான் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் கான்ஃபிடென்ட் விடல. பெருசா இருக்கிறத பார்த்தா ஸ்கிப் பண்ணுவேன். கொஸ்டின்ஸை நீ டஃபா இருக்கிறத இருக்குன்னா அதுல நீ 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் வராது. இஃப் யூ புட் a lot of effort into something you will not get into it. So generally skip it. டஃபா பார்த்தாலே தெரியுதுன்னா விட்டுரு. அடுத்து ஈஸியா இருக்காது, ஃபர்ஸ்ட் முடி. ஒரு 45ல ஆக்சுவலி ஸ்மார்ட் வே 45ல ஒரு 25 ஈஸியா தான் இருக்கும். மினி ஆக்சுவலி ஈஸியா இருக்கும். நீ கொஞ்சம் லைட்டா கிராக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 15 ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 10 லைட்டா ஒரு பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி வரும். பேலன்ஸ் 20 கொஸ்டின் தான் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த 20 கொஸ்டின் மோசமா இருக்கிறத நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஃபர்ஸ்ட் இந்த 25 முடிப்போம். 25 × 4 100. பேலன்ஸ்ல இருக்க 20ல எனக்கு ஒரு 5 கொஸ்டின் கரெக்டா வந்தா கூட நான் 120 மார்க் வந்துருச்சு. எனக்கு 125 எனக்கு சரியா. மை ஸ்ட்ராட்டஜி ஒர்க்டு தேர். பட் போக 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 பேப்பரோட டிஃபிகல்ட்டி ரொம்ப மட்டமாயிட்டே போயிடுச்சு. 24ல லிட்டரலி ரொம்ப சப்பையா கேட்டிருந்தான் பேப்பர். ஆமா, 175 160 நீ 160 அவ்வளவு ஃபிளாட் ஆகிட்டான் பேப்பர் டஃப்னஸ். லிட்டரலி டு பி ஆனஸ்ட் 2025 பேப்பர் வாஸ் வெரி டிஃபிகல்ட். வெரி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதாவது எல்லா சாப்டர்லயுமே சில கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப JEE லெவல் கொஸ்டின் அது இதுன்னு சொல்லி பேசின கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டு வச்சிருந்தான். சோ இந்த மாதிரி இடத்துல that is why I love 25 பேப்பர் வாஸ் இவர் எழுதினா தான் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிக்கும் உனக்கு. ஒரு 10 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஒரு மாதிரி ஒரு 10ல இருந்து 15 ஈஸியா இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் ஒளிஞ்சிருந்துச்சு அங்க. சோ அதான் பேப்பர் எப்படின்னா லென்த்திக்கு நடுவுல ஒண்ணே ஒரு லைன் அது நீ ஸ்மார்ட்டா பிக் பண்றது தான். தட்ஸ் வாட் 15 நீ போட்டிருந்தாலே 15 × 4 ஆல்மோஸ்ட் 75. இந்த பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு 30 கொஸ்டின்ஸ்ல ஈஸியா நீ ஒரு 10 போட்டா கூட you would have gotten into government seat this year. ஏன்னா பேப்பர் டஃப்னு உட்காந்துட்டான். இட்ஸ் நாட் டஃப் தான், ஆக்சுவலி இட் வாஸ் ட்ரிக்கி. நீ வந்து உன்னை வந்து லாக் பண்றான். ஆக்சுவலி உள்ள 15 கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு. he played with டைம் வச்சு விளையாடலாம். உன பெரிய கொஸ்டின் அட்டன் பண்ண வச்சான்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்தோடனே 10 கொஸ்டின் டஃபா கொடுத்துறான். உன் மைண்ட் அங்கேயே லாக் ஆயிடுது. உனக்கு மட்டும் பேப்பர் டஃப் இல்ல, எழுதின பூரா பையனுக்கும் டஃப் தான். நீ மட்டும் கம்மியா எடுக்க மாட்டே, எல்லாருமே கம்மியா எடுப்பாங்க. உனக்கு மட்டும் கட் ஆஃப் குறையாது, எல்லாருக்குமே கட் ஆஃப் குறையும். 100 மார்க் குறைஞ்சிருக்கு
ஹிஸ்டரியில பிகாஸ் ஆஃப் பிசிக்ஸ். அந்த பிசிக்ஸ் அதாவது 680-90 எடுத்தவனுக்கு தான் ஸ்டான்லின்னு இருக்கும்போது 560 மார்க்கு ஸ்டான்லி கிடைக்குதுன்னா that's the cut off drop. If that is the reality, that is the case, I want you all to focus your mind. See, பேப்பர் ஈஸியா வந்தா அங்கதான் கஷ்டம். உனக்கு எல்லாரும் நல்லா பண்ணிருப்பாங்க. டஃபா வந்தா சந்தோஷப்பட actually to be honest. ஸோ அதனால தான் அப்பப்போ 25 தோணும். ஏன்னா 685 எடுத்துட்டு ஸ்டான்லில இருக்கேன். அது ஈஸி பேப்பர். நீ 685 எடுக்கிறது ஃபீல் பண்றேன். ஏன் 25 எழுதி இருக்கலாமோன்ட்டு அப்படி. ஆமா எழுதி இருக்கலாம். எனக்கு ஒரு 570 அப்படி இருந்தாலே MMC போயிருப்பேன்ல. ஸோ அப்படி சொல்றேன். ஸ்டான்லி தான். Try to focus on what maximum உனக்கு கான்ஃபிடன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணு. தெரிஞ்சது தெரியாதது என்ன ஆனாலும் பேப்பரை பார்க்குற கோ பிளைண்ட்லி. உனக்கு நீ தான் அங்கே பெரிய ஆள் மாதிரி போ. நீ அப்படியே கான்ஃபிடென்ஸாக போடு. ஈஸியாக இருக்கிறத பிக் பண்ணி போடு. மாடரேட்டுக்கு டஃப்புக்கு டைம் இல்லைனா விட்டுரு. எவ்வளோ முடியுமோ போடு. உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் டஃப்ன்றது வச்சுக்கோ. எல்லா கொஸ்டினும் போடும் நினைக்காத. டோன்ட் டு த மிஸ்டேக். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாமல் கேப் விட்டு தப்பிச்சாங்க. ஒரு வேளை பண்ணினா மைனஸில் போயிருக்கும். வேண்டாம். 1 மார்க்கில் சீட் விட்டவங்களை பார்த்துருக்கேன். நீ அந்த ஒருத்தனா மாறாது. 1 மார்க்கில் MMC விட்ட என்ன பாருங்க. ஐயோ ஸ்டான்லி தான். ஸ்டான்லி தான். எனக்கு அது ஒரு ஹார்ட்டுக்குள்ள படிச்ச அப்புறம் அதோட அருமை தெரியும். டெஃபினெட்லி. இப்போ 15 நாள் என்ன பண்ண ஏது பண்ண பசங்களுக்கு சரி என்ன பண்ணணும். 150 எடுக்கணும். ஒரு நாளைக்கு 10 மார்க் ஏறி 15 நாள்ல 150. அது உங்களோட கையில இருக்கு. எனக்கு பெரிய பொறுப்பா படிச்சிட்டீங்கப்பா. 15 டேஸ்ல 150ன்றது இட் இஸ் லைக் 1 in 100 சான்ஸ். நிறுத்துப்பா விட்டுரு. ஆனா அது இம்பாசிபிள்னு கிடையாது. ஸோ பிசிக்ஸ் எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி தான் டிசைடர் ஆஃப் தி கேம். ஆனா பிசிக்ஸ் வந்து நீ எந்த பெட்டர் காலேஜுக்கு போவன்றது டிசைட் பண்றது பிசிக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கெமிஸ்ட்ரி வந்து உனக்கு GMC கிடைக்குமான். ஆனா பிசிக்ஸ் வந்து நீ திருப்பி சொல்ல அந்த சென்டென்ஸ் நான் தும்பிட்டேன். அப்படியா? சரி ஓகே. ஸோ நான் எந்த இதுல தும்புனீங்க? இப்ப லாஸ்டா சொன்னதுக்கு ஒரு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து உனக்கு GMC கிடைக்குமான்றது டிசைட் பண்ணும். ஆனா பிசிக்ஸ் வந்து உனக்கு பெட்டர் GMC கிடைக்குமா. சப்போஸ் நான் ஒரு கெமிஸ்ட்ரியில நல்லா பண்ணிட்டு பிசிக்ஸ்ல நல்லா பண்ணலன்னா எனக்கு மேபி சம் பெரிஃபெரல் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஆனா நான் பிசிக்ஸையும் நல்லா பண்ணனா கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் சென்னையில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ நீ பிசிக்ஸ் நல்லா பண்ணா உனக்கு கவர்மெண்ட் காலேஜோட அந்த ஒரு இது இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் வாட். ஸோ இப்போ 150+ எப்படி எடுக்கணும்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டஃப் தான். ஓகேவா? 15 டேஸ்ல 150+ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நாட் இம்பாசிபிள். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோ யூ நீட் டு கம்ப்ளீட் வித்தின் half an hour முடிச்சிட்டேன்னா இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு. கெமிஸ்ட்ரி நீ அப்படி இப்படி 50 மினிட்ஸ்ல முடிக்கலாம். கெமிஸ்ட்ரிலாம் நான் சொன்ன மாதிரி ஐ ப்ரெடிக்ட் ஈஸி டு மாடரேட் பேப்பர். ஸோ 50 minutes to 40 minutesல முடிச்சிடலாம். ரெஸ்ட் யூ ஹேவ் அரௌண்ட் 1 hour 30 minutes கிட்ட இருக்கு. ஸோ அந்த 1 hour 30 minutes ரொம்ப அதிகம். ஓகேவா? ரொம்ப ஒரு நல்ல டைம் பிசிக்ஸை போட. ஸோ நீ பிசிக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா கொஸ்டினை ஒருத்தர் பேப்பரை திருப்பி பார்க்கணும். ஓகேவா? எடுத்தோடனே மொதல் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. அது ஒரு பைத்தியகாரத்தனம். பேப்பரை திருப்பு. 1 line கொஸ்டின் எது இருக்குன்னு பாரு. அந்த 1 line கொஸ்டின் மட்டுமே சராசரியா 15 to 20 1 line கொஸ்டின் இருக்கும். ஈஸியா அதை நீ ஒன் கொஸ்டினை நீ பயோ மாதிரி 1 question 30 secondsல சால்வ் பண்ணலாம். அப்படிதான் இருக்கும் 20 question. ஃபேக்ட் அதுதான். சண்டைக்கு வந்துடாதீங்க. பிசிக்ஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனா ஃபேக்ட் என்னன்னா 15 to 20 question பயோ மாதிரி இருக்கும். இது டூ மச். இது டூ மச். 1 line எங்களுக்கெல்லாம் இருக்காதுங்க. நான் இல்லனா ஆக்சுவலி வந்துட்டு எவ்ரி ஒன் இஸ் யூனிக். எல்லாருக்கும் பிசிக்ஸ் ஈஸி கிடையாது. எனக்கு பிசிக்ஸ் டஃப். இங்க வீடியோ பார்க்குற பல 1000 பேருக்கும் உனக்கு ஈஸி, உனக்கு அது பயமா இருக்கும். எங்களுக்கு அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. 10 to 15 அந்த 15 அந்த 1 line கொஸ்டின் மட்டும் தான் ஈஸி. சோ அத நீ ஈஸியா அந்த பிக் பண்ற பாத்தியா, தட் வாட் மேக்ஸ் யூ ஸ்மார்ட். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். ஸ்மார்ட் ரெண்டு இங்கிலீஷ் அல்லதா. அந்த 15 கொஸ்டினை பிக் பண்ற பாத்தியா அந்த எக்ஸாம் டைம்ல, அந்த ஒரு இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ எடுத்தோடனே மொதல் கொஸ்டின் லென்த்தியா இருக்குன்னு அதை பார்த்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா லென்த்தி கொஸ்டின் நானே சொல்றேன், எனக்கே நான் என் பிரைம்ல இருக்கும்போதே எனக்கு ஒரு 5 minutes ஆச்சு தேவைப்படும். ஸோ நார்மலா ஒருத்தனுக்கு ஆவரேஜா 10 minutes ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே போயிடுச்சுன்னா கதை முடிஞ்சு. உன் பயம் ஆரம்பிச்சிடும். 2வது கொஸ்டின்ல பயம் ஆரம்பிச்சிடும் வாட்சை பார்த்த உடனே. ஸோ அதான் சொல்றேன், பேப்பரை திருப்பி பாரு. 1 lineல எது இருக்கோ அதை முதல்ல பாரு. ஸோ ஈஸியா உனக்கு 15 to 20 கொஸ்டின் 1 lineல இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணி முடி. 80 marks. அதுல நீ அப்படி இப்படி மைனர் மிஸ்டேக் பண்ணாலும் 70 marks வந்துடும். அதாவது 2 to 3 கொஸ்டினா 65 to 70 marks உனக்கு எடுத்த உடனே வந்துடுது. ஸோ நீ இப்போ என்ன பண்றேன்னா மறுபடியும் பேப்பரை திருப்பி முதலேருந்து வா.
இப்போ கொஸ்டின் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டைம் படி. ஒரு டைம்லேயே படிக்கும்போது சில கொஸ்டின்லாம் உனக்கே ஸ்ட்ரைக் ஆகிடும், இது ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி கொஸ்டினை நீ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பி. ஓகேவா? ஒரு சில கொஸ்டின் படித்தா இல்லை இது ஃபார்முலா போட்டால் வராது, வி ஹாவ் டு திங்க் சம்திங், அப்படி அந்த மாதிரி கொஸ்டினை நீ விட்டுரு, அது சர்க்கிள் பண்ணி வச்சிரு. ஸோ இந்த ஃபார்முலா போட்டோடனே வர மாதிரி கொஸ்டின்ஸை நீ செகண்ட் டைம் பேப்பர் திருப்புற பார்த்தியா அப்போ சால்வ் பண்ணும். ஸோ உனக்கு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் தான் மிஞ்சும். அது மட்டும்தான் டஃப்பாக இருக்கும், அது மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஸோ நீ இதை பண்ணி முடிச்சாலே உனக்கு கடைசியாக ஒரு 30 minutes to 40 minutes கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் நீ 7 கொஸ்டின் போட முடியாது. கண்டிப்பா. என்னடா சொல்ற? கண்டிப்பா போட்டுருலாம். ஸோ இப்படி அழகா டைமை பிரிச்சு போட்டோம்னா யூ கேன் கெட் இன்டு ஸ்டான்லி ஆர் எம்எம்சி. ஆமா, தட் இஸ் ஃபார் ஷூர். அப்படின்றது ஒரு நல்ல ஆக்சுவலி சூப்பர் அப்ரோச் டாக்கனா. ஸோ வாட் ஆர் தி ஹை ஈல்ட் சாப்டர்ஸ்? ஸோ ஹை ஈல்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது மாடர்ன் ஃபிசிக்ஸ், டுவல் நேச்சர்ஸ் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, செமிகண்டக்டர்ஸ். 4 சாப்டரா? 4 சாப்டர்ல எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? 7லேருந்து 8 கொஸ்டின் வரும். ஸோ 7லேருந்து 4 சாப்டர்ல 7லேருந்து 8 கொஸ்டினா? அதுலயும் ஸ்மார்ட் ஒர்க் என்ன தெரியுமா? ஆட்டம்ஸ்ல எங்க இருந்து கேட்பான் தெரியுமா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இல்லைன்னா டி ப்ரோக்லி வேவ். இது ரெண்டுமே கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பேன், அப்ப நீங்க படிக்கவே தேவையில்ல. நியூக்ளியில இருந்து கொஸ்டின் எங்க வரும் நான் எழுதி சொல்றேன். எங்க இருந்து வரும்னா நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஆட்டம்ஸை லைனா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைனல் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் என்ன அதுல இருந்து தான் வரும். நியூக்ளியில அதுல இருந்து தான் கொஞ்சம் டஃபா இருக்கும். அப்படி இல்லையா கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா நியூக்ளியில இருந்து ஃபார்முலா வச்சு கேட்பான், ரேடியோ ஆக்டிவிட்டியை வச்சு. ஸோ நியூக்ளியர் ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மாடல் சொன்னது இம்பார்ட்டன்ட். செமிகண்டக்டரா கேட் ஒரு கொஸ்டின், ஆண்ட் கேட், ஆர் கேட், வேற என்ன இருக்குது? எல்லா வருஷமும் வருது, இந்த வருஷமும் வரும். இந்த வருஷமும் வந்து எனக்கு இல்ல இருக்கு, அவனுக்கு இருக்கு, எல்லாருக்கும் 4 மார்க் போட்ட மாதிரி எல்லா வருஷமும் வரும். அதுல மட்டும் மிஸ்டேக் பண்றதெல்லாம் சப்ப கொஸ்டின்ரா. அப்புறம் நான் நீட் 2020ல 10 மார்க் 5 மார்க் எடுத்தேன்ல, அந்த ஒரு கொஸ்டின் தான் எடுத்தேன். So see that important of it. So அதான் கேட் ஒரு. அப்புறம் இன்னும் ஸோ செமிகண்டக்டர்ல 2லேருந்து 3 இல்ல, இன்னொன்று வந்து டயோட்ஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட். அது இன்னொன்று வந்து எங்கிருந்து கேட்பாங்கன்னா ஜீனர் டயோட். ஸோ இந்த 3. ஸோ செமிகண்டக்டர் ஈஸி தான். ஸோ இந்த 4 சாப்டர்லேருந்து 7லேருந்து 8 கொஸ்டின் ஈஸியாக வந்துடும். Fire. So ஓகேவா? நவ் கமிங் டு another one is electricity and magnetism. இதுல சுத்தி வளைச்சு பார்த்தா 5லேருந்து 6 சாப்டர் தான். என்னன்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஏசி கரண்ட், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், இஎம் வேவ்ஸ். இது 5 சேர்ந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னட்டிசம்ல இந்த யூனிட்டுக்குள்ள நம்ம போட்டுடலாம். இதுல இருந்து எவ்வளவு வரும்னா சம் 10 to 12 கொஸ்டின்ஸ்ன்றதடா. ஏன்னா மூவிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே 2லேருந்து 3 ஒரு சர்க்யூட்டை கொடுத்துருவான். சர்க்யூட் ஒரு கொஸ்டினா, ரெசிஸ்டன்ஸை கட் பண்றது, ஒயரை கட் பண்ணா என்ன, அது எல்லா வருஷமும் கேட்டுறாங்க. இல்லைன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன், ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் சொல்றேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே 2லேருந்து 3. ஸோ இந்த 4 இப்போ நான் சொன்ன இந்த 5 சாப்டர்லயே யூ வில் கெட் 10 to 12 கொஸ்டின். ஸோ இப்போ வரைக்குமே 20 கொஸ்டின் பார்த்துட்டோம் 2 யூனிட்ல. 11th ஆக்சுவலி நிறைய படிக்கலாம் பயப்படுறீங்க, பட் 12th ஆக்சுவலா எல்லா சப்ஜெக்ட்லயும் 12th தான் மேஜர். 60 வந்துருதுல, 60%. 50 to 55%, சாரி 55 to 60% 12th, 40 to 45% இஸ் 11th. அது எல்லா சப்ஜெக்ட்லயும் அதேதான். ஸோ அந்த ஃபோர்ஸ், கைனெட்டிக்ஸ் அதுல ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். அதுல இருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் வரும்னு நினைக்கிறேன். இது பிரபஞ்சன் அதான் சொன்னான். மெக்கானிக்ஸ் வந்து டோட்டல் மெக்கானிக்ஸ்ல இருந்து 6லேருந்து 5லேருந்து 6 கொஸ்டின் வருமா? ஆமா, அது நீங்க படிக்கலாம், ரொம்ப வலி ஆக்சுவலா அதுல எத்தனை சாப்டர் இருக்கு தெரியுமா? நிறைய இருக்கு. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ரொட்டேஷனல். ஐயோ அதெல்லாம் ஒரு மாதிரி டஃப். அதுக்கு நீ அந்த 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் விட்டா கூட அது நீ சும்மா ஃபார்முலா வச்சு படிச்சு போனாலே உனக்கு அது வந்துரும். ஏன்னா ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டான். அந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்ன்றது ஜெய் அட்வான்ஸ்க்கான சாப்டர். கேட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, ஜெய் அட்வான்ஸ். போன வருஷம் கேட்டேன்டா 25ல. ஆனா ஃபார்முலா பேஸ்ட் தான் கேட்பாங்க. ஃபார்முலா பேஸ்ட் தான் கேட்டேன். சோ ஜெய் அட்வான்ஸ்ல தான் அந்த சாப்டர்லாம் கேட்பாங்க. சோ those chapters are for நிறைய ரவுண்ட் டயகிராமா அவர் பார்த்துட்டு தான் ஐயோ. சோ ஃபார்முலா பேஸ்ட் தான் உங்களுக்கு. சோ அதனால நீங்க ஃபார்முலா படிச்சுக்கோங்க மெக்கானிக்ஸ்க்கு. சோ இதுல ஒரு ஆக்சுவலி போன வருஷம் क्वेश्चन பேப்பர்ல சில क्वेश्चंसலாம் ஜேல கேட்பாங்க தெரியுமா? இந்த சாப்டர் அந்த சாப்டர் இன்டர்லிங்க் பண்ணுவாங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஒன்னு கேட்டிருந்தா பாத்தியா கிராஃப்? அது என் நோட்ஸ்ல இருக்கு. அப்படியே சத்தியமா எனக்கு புல் அரிச்சிருச்சு நோட்ஸ் பார்த்துட்டு. இவன் நோட்ஸ் நம்ம SNG ஆப்ல இருக்குது. அந்த கிராஃப் இருந்துச்சு இல்லீங்களா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல? நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எடுத்த நோட்ஸ்ல அது எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்கடா அந்த கிராஃப். ஏதா அந்த கிராஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிராஃப் எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு क्वेश्चन அதை எடுத்து பார்த்தேன் சும்மா, சரி ரிவைஸ் பண்ணுவோன்ட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம்
புன்னகையாயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் 15 days மார்க் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா? டெஃபினட்டா கண்டிப்பா இல்ல? கண்டிப்பா. ஏன்னா நமக்கு என்னதான் ஃபார்முலா படிச்சாலும் அது எப்படி போடுறதுன்னு தெரியலனா படிக்கிறதே வேஸ்ட். ஸோ ஒரு சாப்டர்ல ஒரு 10ல இருந்து 15 சாலிடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில சாப்டர்ல இட் வேரிஸ், அதிகமாகவும் கம்மியாகலாம். ஆனா இந்த ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணணுன்றது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எங்க பெஸ்டான மார்க் டெஸ்ட் கிடைக்கும் நீ நினைக்கிறேன்? நான் ஆப்வியஸா எதோ சொல்லுவேன், ப்ரெடிக்ஷன். நம்ம SNG ஆப்ல MMC, ஸ்டான்லி, KMC டாப்பர்ஸ் நாங்களாம் சேர்ந்து ப்ரெடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸும் இருக்கு, பிரபஞ்சன் ப்ரெடிக்ட் பண்ண 15 கொஸ்டின்ஸும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 500 rupeesக்கு. பட் நாங்க விட்டுருவோமா உன்னை லாஸ்ட் 15 நாள்ல இருக்க உனக்கு நம்ம சரண் கோடு SARN யூஸ் பண்ண கோடை யூஸ் பண்ண உனக்கு 15% ஆஃபர் ஜஸ்ட் 420 rupees தான். இந்த 420 rupees கட்டி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு நீட்ல நீ 720 எடுத்தனா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும். அது உங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ. அண்ட் கமிங் பேக் டு த வீடியோ, லாஸ்ட் மோட்டிவேஷன் டு த NEET 2026 ஆஸ்பைரன்ட். நச்சுன்னு நறுக்குன்னு மாசா கெத்தா சொல்லு. நண்பா பிசிக்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாத நண்பா, பண்ணனா ஃபுட். சோ இது என்ன சொல்லுங்க, யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதன்றான் மேக்ஸிமம். ஆமா, டைமை வேஸ்ட் பண்ண புட்டுக்குச்சு. புட்டுக்குச்சு. சோ எக்ஸாம்ல நீ எப்படி அணுக போகிறாய் என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸி, மாடரேட், டஃப் அந்த பேட்டர்ன்ல போ. நிறைய டைம் பயாலஜி கெமிஸ்ட்ரியில வேஸ்ட் பண்ணிடாத. 30 to 45 minutes பயாலஜி, 30 minutes கெமிஸ்ட்ரி. உனக்கு 2 மணி நேரம் சொலையா சொல்றார். உல்டா பயோ 30. நோ, பயாலஜி லென்த் அதிகம். நீ அப்படி பண்ணாலும் 30 போட்டு அந்த 360 அவசரமா 30 நிமிஷத்துல போடனா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது வேண்டாம். எனக்கு 30ல இருந்து 35 நிமிஷம் இல்ல 40 நிமிஷமே கொடு பயாலஜிக்கு. கெமிஸ்ட்ரிக்கு 45ல இருந்து ஒரு 50 நிமிஷம் கூட கொடு. 45 நிமிஷம் மேக்ஸிமம் போதும் தான். கெமிஸ்ட்ரிக்கு போதும், சாலிடா எல்லாத்துக்கும் போதும். நீ கொஸ்டின்ஸ் விடுறதா இருந்ததுன்னா ஒரு 10 கொஸ்டின் விடுறனா 30லயே முடிச்சிரு, இல்ல 25லயே முடிச்சிரு. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு 2 மணி நேரம் கையில நிக்கும். இவ்வளவு டைம் நீ கரெக்டா சேவ் பண்ணா 2 மணி நேரத்துல டேய் 1 மணி நேரத்துல நீ ஈஸி முடிச்சிருவே, மாடரேட் பாதி முடிச்சிருவே. பேலன்ஸ் 1 மணி நேரம் ஃபுல்லா நீ 7 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் போதும். நீ வந்து 100% 720 எடுத்தலாம். 140 plus physics ஈஸியா. So if you manage time மேனேஜ் பண்றது டைம் இஸ் கோல்ட். இன்விஜிலேட்டர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வையே அப்பலாம் சொல்லுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற, கண்டுக்காத, கேட்கும்போது மட்டும் டப் பண்ணி வச்சிரு. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர்செல்ஃப். ஆமா, உன்கிட்ட அவன் தேடி வருவான், அப்ப நீ அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு. ஐயோ கிட்ட வந்துட்டானே இந்த மாதிரி ரோல் நம்பர்ல மிஸ்டேக் பண்ற சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்க. ரோல் நம்பர்ல தயவு செஞ்சு பண்ணிடாத. ஓகே, இது ரொம்ப மஸ்ட். தயவு செஞ்சு பண்ணிடாத. தைரியமா போ, பாத்துக்கலாம். உன்னோட ட்ரீம் காலேஜ் என்ன அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் தான் வினோத் தான் நீட் ஆஸ்பிரன்ட்னா டாக்டர் வினோத் MMC, டாக்டர் வினோத் ஸ்டான்லி, அந்த மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. நாளைக்கு நீ இந்த காலேஜ் போயிட்டனா that will be very nostalgic. NEET 2026 கிராக் பண்றோம். பை பை. நன்றி நன்றி நன்றி.